உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மின்சார வாகனங்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பேட்டரி மின்சார வாகனமான விட்டாராவை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த வாகனங்கள் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் போன்ற முக்கிய சந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். குஜராத்திற்கு 2 நாள் பயணமாக சென்றுள்ள பிரதமர் அகமதாபாத்தில் உள்ள ஹன்சல்பூரில் உள்ள சுசுகி மோட்டார் ஆலையில் நடைபெறும் கண்காட்சியை பார்வையிட்டார். இந்த ஆலை டோஷிபா, டென்சோ மற்றும் சுசுகி ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும். இது உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சுத்தமான எரிசக்தி கண்டுபிடிப்புகளை அதிகரிக்கும். பேட்டரி மதிப்பில் 80% அதிகமானவை இப்போது இந்தியாவிற்குள் தயாரிக்கப்படும். இந்த பசுமை எரிசக்தி ஆலை இந்தியாவின் பசுமை உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். மாருதி சுசுகியின் முதல் மின்சார வாகனமான விட்டாராவை கொடியசைத்து தொடங்கி வைத்த பிறகு பேசிய பிரதமர், இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நமது இலக்கு தற்போது உலகத்திற்காக தயாரிப்போம் என்ற புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளதாக கூறினார். हम सब जानते हैं ईवी इकोसिस्टम का सबसे क्रिटिकल पार्ट बैटरी है। कुछ साल पहले तक भारत में बैटरी पूरी तरह इंपोर्ट होती थी। ईवी मैन्युफैक्चरिंग को मजबूती देने के लिए ये जरूरी था भारत बैटरी का भी निर्माण करे। நாட்டின் மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமான சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷன் அடுத்த 5-6 ஆண்டுகளில் இந்தியாவில் 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்ய உள்ளதாக சுசுகி மோட்டார் கார்ப்பரேஷனின் தலைவர் தோஷிஹிரோ சுசுகி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.